டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக போய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணியாச்சு. செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் வந்திருந்தது. இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்ததுலேருந்து மிகப்பெரிய பதட்டம் எல்லாருக்குமே. காலேஜுக்காரங்களாலே நம்ப முடியல அப்படின்னா பார்த்துக்குங்களேன், எப்படா நம்ம காலேஜுக்கு வந்து சீட் வந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் வந்து இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. இன்ஜினியரிங் மேலே நிறையா ஒரு அந்த படிக்கணுன்ற அந்த ஃபீல் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பாரு மாதிரியே இந்த செகண்ட் ரவுண்ட்லையுமே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு அதிகபட்ச விருப்பங்கள் இருக்குது. இசிஇ ரெண்டாவது, மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த ஏஐடிஎஸ் போன்ற ஐடி போன்ற விஷயங்கள், நாலாவது ட்ரிபிள்இ, இன்னும் சொல்ல போனால் மெக்கானிக்கல், கெமிக்கல், சிவில்லாம் கூட இந்த தடவை நல்லாவே ஃபில் ஆகிருக்கு. இன்னைக்கு காலையிலேருந்து நம்ம மீட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசியிருக்கிறோம். கிட்டத்தட்ட 8000 பேருக்கு மேலே வந்து நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் சப்போர்ட் பண்ணியிருந்தோம். அதில் இன்னைக்கு சாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800 சாம்பிள்ஸ் நம்ம எடுத்து பார்த்தோம். இந்த 800 சாம்பிள்ஸ்லேருந்து நமக்கு கிடைச்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த ரவுண்டு 2ல் என்ன நடக்குது, யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணணும், யாரெல்லாம் வந்து டிக்ளைன் பண்ணணும், யாரெல்லாம் அக்செப்ட் அப்போர்டு கொடுக்கணும், எனக்கு கிடைச்சது காலேஜில் நான் போய் ஜாயின் பண்ணலாமா இல்லை அப்போர்டு கொடுக்கலாமா, இந்த கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. சில பேர் எந்நேரம் அவசரப்பட்டு லாக் பண்ணியிருப்பீங்க, சில பேர் வெயிட் பண்ணி நாளைக்கு வரையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுவீங்க. ஸோ இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக புள்ளி விவரங்களோட பார்க்க போகிறோம். இது மிகப்பெரிய ஒரு தெளிவை உங்களுக்கு ஏற்படுத்தும் நான் நினைக்கிறேன். நம்ம சேனலில் முதல்ல பார்க்கலாம் தான் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கூடுமான வரைக்கும் இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நம்ம டேட்டா உள்ளே போகலாங்க. அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்போர்ட், டிக்ளைன் அண்ட் அப்போர்ட், டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட், டிக்ளைன் அண்ட் குவிட் தி கவுன்சிலிங், அப்போர்ட் ஆர் நாட் நெக்ஸ்ட் ரவுண்ட், அதாவது நாட் அலாட்டட் கேண்டிடேட்ஸுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்திருக்கும். தமிழில் சொல்லணும் அப்படின்னு கேட்டால் புரியறதுக்கு, நான் கொடுக்கப்பட்டதை ஏற்றுக்கொள்கிறேன், அந்த கல்லூரியை சேர விரும்புகிறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுங்க. ரெண்டாவது, கொடுக்கப்பட்டதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், முடிந்தவரை மேலே ஏதாவது இருக்கிற நல்லதா கொடுத்தீங்கன்னா நான் ஏற்றுக்கிறேன் சாமி அப்படின்னு கேட்கறது ரெண்டாவது. மூணாவது, கொடுக்கப்பட்டது எனக்கு பிடிக்கல, இப்போ நீங்கள் ஆர்டர் போட்டது பிடிக்கல, நான் தெரியாம தான் வச்சேன், ஆனால் எனக்கு எது வேண்டான்னு நினச்சனோ அது எனக்கு வந்து விழுந்துருச்சு, எனக்கு இது தேவையில்லை, மேலே வச்சதெல்லாம் சூப்பராக வச்சிருக்கேன், எனக்கு அதை கொடுங்க அப்படின்னு கேட்கறது தான் டிக்ளைன் அண்ட் அப்போர்டுங்கிற மூணாவது ஆப்ஷன். நாலாவது என்ன அப்படின்னா, கொடுக்கப்பட்டது எனக்கு பிடிக்கல, மேலே போட்டதும் பிடிக்கல, இன்ஜினியரிங்குள்ளேயே நான் வரலை, நான் இந்த தடவை போட்டதெல்லாம் யாரோ என்னை கன்ஃபியூஸ் பண்ணி நிறைய பேர் என்னை குழப்பிட்டதுனால தப்பாக போட்டுட்டேன், நான் நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லி கெத்தா அப்படி விடுறது வந்து நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போகிறது நாலாவது ஆப்ஷன். 5 என்ன அப்படின்னா, உங்கள் இன்ஜினியரிங்கும் வேண்டாம், உங்கள் பொங்க சோறும் வேண்டாம், நான் டோட்டலாக இன்ஜினியரிங் விட்டு வெளியில் வந்துடுறேன் அப்படிங்கிறது வந்து 5வது ரவுண்டு. 6th வந்து அப்போர்ட் ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். யாருக்கு வந்திருக்கும் அப்படின்னா, இந்த நாட் அலாட்டட் அப்படிங்கிற கேண்டிடேட். படித்து சொன்னாங்க, நிறையா சாய்ஸ் போடணும், சாய்ஸை தெளிவாக போடுங்க. தமிழகத்தில் 94 சூப்பரான காலேஜ் இருக்குன்னு சொல்லி செகண்ட் ரவுண்டுக்கு அருமையான லிஸ்ட்டு கொடுத்துருந்தேன். ஒவ்வொரு கல்லூரியும் கரெக்டாக பார்த்து செக் பண்ணி இவங்கெல்லாம் சூப்பராக பண்ணுறாங்கன்னு அருமையான லிஸ்ட்டு கொடுத்துருந்தோம். ஏற்கனவே நான் திருப்பி என்னுடைய லைவ்ல சொல்லியிருந்தேன், ஒரு கல்லூரியை எப்படி தேர்ந்தெடுக்கணும், நம்ம எந்த ஆங்கிள் நம்ம செலக்ட் பண்ணணும், உண்மையிலே கமர்ஷியலாக யாருக்கிட்டையும் எந்த விதமான பணமும் வாங்காமல் நல்ல கல்லூரிகளை நம்ம சுட்டி காட்டணும். ஆனால் இது வந்து நிறைய யூடியூபர்ஸ் மூலயமாவும், நிறைய ஏஜென்சி மூலயமாவும், நிறைய நெட் சென்டர் மூலயமாவும், இன்னும் சுருக்கமாக சொன்னால் தமிழ்நாடு கவுன்சிலிங் சென்டர்லேருந்து கூப்பிட்றேன் அப்படிங்கிற அளவுக்கு கூட தைரியமாக பேசி உங்களுக்கு நான் செக் பண்ணுறேன், நான் அதை பண்ணுறேன், இன்றைக்கி கூட தமிழ்நாடு கவுன்சிலிங்லேருந்து நான் உங்களுக்கு வந்து கூப்பிட்றேன்னு சொல்லி இன்றைக்கி கூட கால்ஸ் வந்ததாக வந்து பேரண்ட்ஸ் நம்மள்கிட்ட பேசினாங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்களை வந்து குழப்பறாங்க. எந்த காரணத்துக்காகவும் தமிழ்நாடு கவுன்சிலிங் சென்டர் உங்களுக்கு கூப்பிட மாட்டாங்க. நீங்கள் தேவைப்பட்டால் உங்களுக்கு சந்தேகங்களை கேட்டால் தீர்த்து வைக்கிறதுக்கு எத்தனையோ டிஎஃப்சி சென்டர் இருக்குது பக்கத்தில். இந்த சென்டருக்கு நீங்கள் நேரடியாக போயினா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். இதை தாண்டி யூடியூப்பில் நீங்கள் ஒரு ஐடியா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த ஐடியா யார் கொடுக்குறா, அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, அவங்க நல்லபடியாக சொல்லித்தராங்களா, அவங்களை நம்பலாமா வேண்டாமா, அவங்களுக்கு அந்த அளவுக்கு அனுபவம் இருக்கா, இது எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இதெல்லாம் நடக்காதனால என்ன நடந்துருச்சு அப்படின்னா, என்ன நடந்திருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். மொத்தம் வந்து 1,73,241 சீட்டு இந்த வருஷம் மொத்தம் இன்ஜினியரிங்கில் கவர்மெண்ட் மூலியமாக எடுக்கிறது. இதில் மேனேஜ்மெண்ட்டில் வர எண்ணிக்கை இல்லை, இதில் மேனேஜ்மெண்ட்டும் இருக்குது. அது வந்து தனியாக அந்தந்த கல்லூரியில் போய் அவங்கவுங்க அணுகி அந்த மேனேஜ்மெண்ட் சீட்டு வாங்கியிருப்பாங்க. நம்ம கவர்மெண்ட் மூலியமாக வர கவுன்சிலிங் சீட்டு 1,73,241 பேர். இதில் முதல் ரவுண்டில் 15.23%, அதாவது 15.23%, 26,719 சீட் ஃபில் ஆயிருந்தது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அப்போ மீதமுள்ள சீட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1,46,522 சீட் இப்போதைக்கு இருந்தது. செகண்ட் ரவுண்டு உள்ளே போகும்போது உங்களுக்கான சீட் மொத்தமாக இவ்வளோ இருந்ததுங்க. ஆனால் எத்தனை பேர் போட்டி போட்டாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது
கிட்டத்தட்ட 98,564 பேர் போட்டி போட்டாங்க. எதுக்கு போட்டி போட்டாங்க? இந்த 1,46,522 சீட்டுக்கு 98,564 பேர் போட்டி போட்டாங்க. இதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உங்களை மாதிரியே தப்பு பண்ணிட்டு சரியா சாய்ஸ் கொடுக்காம அங்கேருந்து கொஞ்சம் பேர் கீழே இதுல வந்து செகண்ட் ரவுண்ட்ல எடுத்தவங்க அப்ராக்சிமேட்ல 5,000 பேர். அப்ப கிட்டத்தட்ட 1,04,564 பேர் 1,04,564 பேர் வந்து சீட்ல இதுல மோதி இருக்காங்க. இந்த 1,40,000 வாங்குறதுக்கு. அப்ப எல்லாருக்கும் சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. ஆனா நாட் அலாட்டட் நிறைய பேருக்கு வந்திருக்கு. ஏன் வந்திருக்கு அப்படின்னா அவங்க சாய்ஸஸ் சரியா போடல, நிறைய சாய்ஸ் கொடுக்கல. ஒரு காலேஜ் எடுத்துக்கிட்டா ஒன்று கம்ப்யூட்டர் சயின்ஸ்னே விருப்பப்பட்டு அந்த 2 டிபார்ட்மெண்ட் 3 டிபார்ட்மெண்ட் தாண்டி அவங்க சாய்ஸே போடல. இந்த மாதிரி தவறுகள் நிறைய கேண்டிடேட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. காரணம் என்னன்னா அவங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ஐடி இந்த யூடியூப்ல திருப்பி வரதுனால இது மட்டும்தான் டிபார்ட்மெண்ட் அவங்க நினைச்சிட்டு பல டிபார்ட்மெண்ட் இருக்குங்கிறதே மறந்துட்டு பல நல்ல குரல் சூப்பராக இருக்கிறத மறந்துட்டு போடாம சாய்ஸை லிமிட் பண்ணதுனால வந்த பிரச்சனை. இது ஒரு பாயிண்ட். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ரவுண்டு 2ல 7.5 கேட்டகரியில் 16,259 பேர் இருந்தாங்க. இது வந்து இந்த 98,564 இந்த எண்ணிக்கை உள்ள 16,000 பேர் உள்ள உட்காந்துருக்குறாங்க. இந்த 16,000 பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 2 ஆஃபர் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க 7.5 கேட்டகரிலையும் போய் எடுத்துருக்கலாம், ஜென்ரல் கேட்டகரிலையும் வந்து எடுக்கலாம். அதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட விதி. அவங்களுக்கு டபுள் ஆப்ஷன், அதாவது பம்பர் ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆனாலும் இந்த 7.5 கேட்டகரியில் போன ஸ்டூடெண்ட்டுக்கும் நாட் அலாட்டட் வந்திருக்கும். அதுக்கு 2 ரீசன் இருக்கு. ஒன்று அவங்க சாய்ஸை சரியாக கொடுக்காது, 2வது மொத்த சீட்டே இல்லை, முடிஞ்சு போச்சு. 7.5% வந்து சீட்டு வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. எப்படி முடிஞ்சுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கிட்டத்தட்ட நம்ம வந்து ஏற்கனவே சொன்னோம் 12,994 சீட்டு தான் மொத்தமே 7.5% மாணவர்கள் எடுக்க முடியும். சார் இது எப்படி சொல்கிறீங்க? ஒட்டுமொத்த ஒதுக்கப்பட்ட சீட்டு வந்து 1,73,241 சீட்டு ஒதுக்கப்பட்ட சீட். இந்த ஒட்டுமொத்த ஒதுக்கப்பட்ட சீட்டில் 7.5% நம்ம எடுக்கும் பொழுது கிட்டத்தட்ட 12,994 சீட்டு தான் அவைலபிலிட்டி. அதாவது இப்படி புரியுற மாதிரி சொல்கிறேன். இதில் 10% அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 17,324 சீட் தான் 10% எடுக்க முடியும். 7.5% சொல்லும்போது 12,994 சீட் தான் எடுக்க முடியும் மொத்தமாகவே. இதில் முதல் ரவுண்டில் போனவங்க 2,660 சீட்டை எடுத்து முடிச்சிட்டாங்க ஆல்ரெடி. இந்நேரம் போய் அவங்க ஜாயினும் பண்ணியிருப்பாங்க. அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்தவங்களுக்கு ஆர்டரும் வந்திருக்கும். இவங்களும் இப்போ போய் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. 3 நாள் டைமில் ஜாயின் பண்ணியிருக்கணும். அப்போ 2,660 சீட் முடிஞ்சு போச்சுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்போ மீதமுள்ள சீட் எவ்வளோ? இதை கழிச்சோம்னா வெறும் 10,332 சீட் தான் மீதம் உள்ள சீட்டே. இந்த மீதமுள்ள 10,332 சீட்டுக்கு எத்தனை பேர் நம்ம போட்டி போட்டிருக்கிறோம்? 16,259 பேர் போட்டி போட்டிருக்கிறோம். எதுல? இந்த 98,564 பேர் போட்டி போட்டதில் 7.5% மட்டும் 16,259 பேர் போட்டி போட்டிருக்கோம். இருக்கிற சீட் எவ்வளோ? 10,332 சீட்டு தான். அப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டால் 5,927 பேருக்கு நாட் அலாட்டட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு. அப்போ 7.5 கேட்டகரியில் சரியான அலாட்மெண்ட் போடாதவங்களுக்கு இந்த சீட் நாட் அலாட்டட் வந்திருக்கும். இந்த மாதிரி இருந்திருக்குன்னா கூடுமான வரைக்கும் அப்போர்ட் மூமெண்ட்ல ஏதாவது வாய்ப்பு இருந்தால் சான்ஸ் இருக்கு. இல்லைன்னா ஜென்ரல் கோட்டா என்ன வந்திருக்கோ அதில் போய் ஜாயின் பண்ணுறது பெஸ்ட் அப்படிங்கிறத ஒரு சின்ன இன்புட்டாக கொடுக்குறேன். அதை டிசைட் பண்ண வேண்டியது நீங்கள் தான். உங்களுக்கு வந்த காலேஜ் நல்லா இருக்கா என்னங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முயற்சி பண்ணுங்க. சார் இப்போ இன்னொரு ஐடியா. இப்போ இந்த 5,097 பேர் வெளில வரணுங்கிறீங்களே சார், இப்போ நான் அப்போர்டு கொடுத்தா எனக்கு ஏதாவது கிடைக்குமா? எஸ், உங்களுக்கு அப்போர்டு கொடுத்தா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த 10,232 சீட்டை வந்து 2 சாய்ஸ் எடுத்திருப்பாங்களா? அப்போ 20,664 சீட்டு. இந்த மொத்த 9,564ல் 20,664 சீட்டை எடுத்திருப்பாங்களா? டபுள் ஆஃபர்னு வச்சுருந்தா எடுத்திருப்பாங்களா? எப்படி சார் இந்த 24 இந்த 10,000 பேர் தான் நான் கணக்கு எடுத்துட்டேன். அப்போ இவ்வளோ சீட் இருந்தாலும் சீட் எடுக்க போகிறது எவ்வளோ? 10,332 பேர் தான் சீட் எடுக்க போகிறாங்க. இந்த 9,000 பேர் நான் ஒன்று போட்டிருக்கேன். இது என்னன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நிறைய பேர் ஆப்சென்ட் ஆனாங்க. அதே மாதிரி செகண்ட் ரவுண்ட்லையும் நிறைய பேர் ஆப்சென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற ஒரு கெஸ். எப்படி சார்? ஏற்கனவே சிபிஎஸ்சி போர்டில் படித்தவங்க இந்த 178 கட் ஆஃப்லேருந்து இந்த 140 கட் ஆஃப்ல இருந்தவங்க தான் மிகப்பெரிய டர்புலன்ஸ் வந்தது. எனக்கு நல்ல காலேஜ் சீட் கிடைக்காது, உங்களுக்கு மார்க் ரொம்ப கம்மியாக போச்சு, அப்படி இப்படி நிறைய சொல்லி அவங்கெல்லாம் பயந்து நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா மேனேஜ்மெண்ட்டில் போய் சீட்ஸ் ஃபில் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. இப்போ அவங்க எல்லாருமே இங்கே வந்து எடுத்திருப்பாங்களா அப்படின்னா போட்டு பார்த்துருப்பாங்க, நல்லதாக கிடைச்சா பார்க்கலாம், இல்லைன்னா நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் சீட் வாங்கிட்டோம்ல அங்கே போயிடலான்ற ஒரு நினப்பில் இருந்திருப்பாங்க. அப்போ அப்படி பார்த்தோம்னா
இந்த ஒட்டுமொத்த 98ல ஒரு 10% நம்ம சும்மா எடுத்துக்கிறோம், புரிதலுக்காக எடுத்துக்கிறோம். அப்போ 9000 பேர் ஆப்சென்ட் ஆயிருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை. இந்த 9000 பேர் எடுத்துட்டாங்கன்னா அப்போ மொத்தம் எவ்வளோ? 19332 சீட்டு உங்களுக்கு என்ன ஆகுது? இந்த 7.5 கேட்டகரியிலேருந்து அவன் டபுள் ஆஃபர் எடுத்ததுக்கான சீட் வெளியில் வருது. இந்த 9000 பேர் ஆப்சென்ட் ஆயிருப்பாங்க சீட் வெளியில் வருது. அப்போ 19332 பேர் அப்படிங்கிறது செகண்ட் ரவுண்டில் இப்போ என்ன ஆகுது? சீட்டு வெளியில் வரும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. இப்போ இது வந்து ஒரு அப்ராக்சிமேஷன் தான். இது தெளிவாக நம்ம வந்து டேட்டா வந்ததுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். கடந்த ஆண்டுகளில் நடந்த விஷயங்களும் இப்போ இருக்கக்கூடிய இந்த புள்ளி விவரங்களை வச்சு நம்ம ஒரு அனுமானம் பண்ணுறோம். அப்போ 19000 சீட் அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு இன்னும் ஒரு 5% அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம்னு போட்டு ஒரு 24000 சீட் போட்டிருக்கேன். ஆனால் கட்டாயம் என்ன நடக்கும்? ஒரு 20000 சீட்டு, அதாவது 19332 மேக் இட் அஸ் 20000 வச்சுக்கலாம். இன்னும் ஒரு 5% நம்ம வந்து தப்பா சாய்ஸ் பண்ணது போனது அப்படின்னு சொல்லி ஒரு 5% எக்ஸஸாக கொடுக்குறோம். ஒரு 25000 சீட்டு வந்து என்ன ஆகும்னா ஷஃபிள் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ ஷஃபிள் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க வந்து அப்போர்டு மூவ்மெண்ட் கொடுக்குறவங்களுக்கு மூவ் ஆகி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு திட்டவட்டமா தெரிய வருது. இப்போ அப்போர்டு கொடுக்கலாமா சார், அக்செப்ட் பண்ணலாமா சார் கேட்குற கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்கும். ஆனாலும் என்னோட அனுபவத்தில் நான் சொல்றேன், இப்போ வந்து உங்களுக்கு வந்திருக்கிறதுல மேக்சிமம் நான் கொடுத்த ஒரு 94 கல்லூரிகள் லிஸ்ட் கொடுத்துருந்தோம். அதில் வேணுனாலும் இதில் கீழே பிடிஎஃப்ல போடுறேன். அந்த மாதிரி ஒரு நல்ல கல்லூரிகளில் உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருந்தது அப்படின்னா 100% அக்செப்ட் பண்ணி ஜாயின் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். அப்போர்டு கொடுக்கறது கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, சரியாக சாய்ஸ் போட்டிருந்தா அப்போர்டு கொடுங்க. இல்லை அப்படின்னா நம்மளால் திருப்திப்படுத்தவே முடியாது. அதாவது மக்களை திருப்தி பண்ண முடியாது. இது கிடைச்சா அது பரவாயில்ல சார், அது கிடைச்சா இது பரவாயில்ல சார்ங்கிற ஒரு ஆசை எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் மேலே கொடுக்கப்பட்ட சாய்ஸ், நீங்கள் அப்போர்டு கொடுக்குற அத்தனை பேரும் மேலே கொடுக்கப்பட்ட சாய்ஸில் எந்த சாய்ஸ் வந்தாலும் எடுக்கிறேங்கிற மனநிலை வந்ததுக்கப்புறம் சார் அதுவே கிடைச்சிருக்கலாம் சார், நான் உண்மையிலே மேலே இது கிடைக்குன்னு நினச்சேன், ஆனால் எனக்கு அந்த சாய்ஸ் கிடைக்க வேற ஏதோ காலேஜ் வந்துச்சு சார், இதுக்கு பழசே பரவாயில்லன்ற நிறைய எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அக்செப்டன்ட் அப்போர்டு கொடுக்குறவங்க கொஞ்சம் யோசனை பண்ணி கொடுங்க. ஆனால் ஷஃபிள் ஆகுமா சார் அப்படின்னா, ஷஃபிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. இன்னொரு முக்கியமான புள்ளி விவரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் இப்போதும் போல் கோயம்புத்தூரில் சூப்பராக சீட்டு ஃபில் ஆகிருக்கு. மொத்தமாக சல்லடை போட்டு சலிச்சு எடுத்துட்டாங்க. ரெண்டாவது சென்னை சூப்பராக வந்து ஃபில் ஆகிருக்கு. மதுரையில் இருக்கக்கூடிய அங்குமிங்கும் இருக்கக்கூடிய டாப் கல்லூரிகளும் கவர்மெண்ட் கல்லூரிகளும் சூப்பராக ஃபில் ஆகிருக்கு. இன்னும் மீதமுள்ள சீட்டு வந்து கொஞ்சம் இருக்குது. அது எந்தெந்த கல்லூரிகளில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, வேக்கன்சி இருக்கக்கூடிய கல்லூரிகள் எதெல்லாம் பெஸ்ட் கல்லூரிகள், மூன்றாவது ரெண்டுக்கு காத்துட்டு இருக்க மாணவர்களுக்கு என்ன பண்ணலாம், எந்தெந்த கல்லூரிகள் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம், எப்படி சாய்ஸஸ் பண்ணலாம், அப்படி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிடுறேன். சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கான டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நான் இன்ஜினியரிங்கில் நான் அப்ளிகேஷன் போட மறந்துட்டேன் சார், இப்போ நான் அப்ளிகேஷன் போட்டால் இன்ஜினியரிங் காலேஜ் சேர முடியுமா சார் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, நீங்கள் ஆர்ட்ஸில் போய் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, ஆர்ட்ஸில் பிடிக்காம இருந்திருக்கும், இல்லைனா அக்ரி போலான்னு வெயிட் பண்ணியிருப்பீங்க, உங்கள் சீட் கிடைக்காம இருந்திருக்கலாம், இல்லைனா வெட்னரி போலான்னு வெயிட் பண்ணியிருப்பீங்க, அங்கேயும் சீட் கிடைக்காம இருந்திருக்கலாம், இல்லை நீட்டு போலான்னு வெயிட் பண்ணி இன்ஜினியரிங்குள்ளே எப்படியாவது பண்ணிடலாம், ஏன் ரிப்பீட்டர் கோர்ஸ் பண்ணணும்னு யோசிக்கலாம். இவங்க எல்லாருக்கும் இன்னொரு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பு என்னைக்குன்னா 31/7/2025 ஜூலை மாதம் 31ஆம் தேதியிலேருந்து அப்ளிகேஷன்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஆன்லைனில் டிஎன்இஏ வெப்சைட்டுக்குள்ளே போங்க, TNEA.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போங்க. TNEA.ac.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இல்லை கூகுளில் TNEAன்னு அடித்தா போதும் வரும். அந்த வெப்சைட்டில் உள்ளே போயிட்டு லாகின் பண்ணி உங்களுக்கான யூசர் ஐடி கிரியேட் பண்ணி உங்களுக்கான பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணி அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அப்ளிகேஷன் என்னைக்கு முடியுதுன்னா 4/8/2025 அப்ளிகேஷன் முடியுது. இதில் வந்து எஸ்சி பிரிவினராக இருந்தீங்க, SC/ST பிரிவினராக இருந்தால் 250 ரூபா அப்ளிகேஷன் சார்ஜஸ். மற்ற பிரிவினர்கள் OC, BC, BCM, MBC இருந்தீங்கன்னா 500 ரூபா சார்ஜ் கட்டி அப்ளிகேஷன்ஸ் ஃபில் பண்ணலாம். சீட்டு கிடைக்குமா சார் அப்படின்னா கண்டிப்பாக இன்னமும் சீட், ஏன்னா இதில் எவ்வளோ ஆப்சென்ட் ஆகுது, இது எவ்வளோ மிச்சமாகுது அப்படிங்கிறது தெரியல. அடுத்த ரவுண்ட்லையும் இன்னும் நிறைய சீட்ஸ் வந்து நமக்கு மிச்சம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 40,000-50,000 சீட்டு மிச்சம் இருக்குது ஆக்சுவலாக இதில் கணக்குப்படி. அது செகண்ட் ரவுண்ட்லேருந்து சில சீட்டு வெளியில் வரும். மொத்த கணக்கும் பார்ப்போம். 7ஆம் தேதி அன்னைக்கு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக செகண்ட் ரவுண்டுக்கான கம்ப்ளீட் அனாலிசிஸ் நம்ம எல்லாரும் பார்க்க முடியும். அன்றைக்கி நான் லைவில் வந்து சூப்பராக உங்கள் அனாலிசிஸ் சொல்கிறேன். முக்கியமான விஷயம் நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் இன்றைக்கி வந்து டென்டேட்டிவ் ஆர்டர் வந்துருச்சு, நான் என்ன பண்ணுறது, நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் டைம் இருக்குது, லாக் பண்ணணும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இந்த கொடுக்கப்பட்ட 5 சாய்ஸில் ஏதாவது ஒரு சாய்ஸை செலக்ட் பண்ணியே ஆகணும். அப்படி செலக்ட் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா நீங்கள் கவுன்சிலிங் இவ்வளோ தூரம் போயும் வேஸ்ட்டாக போயிடும். டோட்டலாக கவுன்சிலிங் விட்டு வெளியில் வந்துடுவீங்க, எந்த அலாட்மெண்ட்டும் உங்களுக்கு நடக்காது, இன்ஜினியரிங் சீட்டு நீங்கள் படிக்க முடியாது. இந்த தவிர பண்ணிடாதீங்க. நம்பர் 1.
ரெண்டாவது 31ஆம் தேதி அன்னைக்கு நமக்கு வந்து வருதுங்களா, இன்னைக்கு 31ஆம் தேதி அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஆர்டர் வரும். யாருக்கு வரும்? அக்செப்ட் பண்ணவங்களுக்குலாம் ஆர்டர் வந்துடும். ஆர்டர் வாங்குறவங்க அன்னைக்கே நல்ல நாளாக இருந்தால் கிளம்பிடுங்க, காலேஜுக்கு கிளம்பிடணும். 31, 1, 2, 3, 4 4ஆம் தேதி வரைக்கும் இந்த 5 நாள் டைமுக்குள்ள நீங்கள் அக்செப்ட் பண்ணவங்க கல்லூரியில் போய் கட்டாயம் சேர்ந்துடணும். அந்த கல்லூரியில் போய் உங்கள் சர்டிஃபிகேட்டெல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அவங்க கேட்குற பணத்தை ஃபீஸாக கட்டணும். ஃபீஸ் எவ்வளோ வரும் சார்? குறைந்தபட்சம் 2.25 லட்சத்துலேருந்து அதிகபட்சம் 2.25 3 லட்சம் வரைக்கும் கல்லூரிக்கு தகுந்த மாதிரி ஃபீஸுக்கு, ஹாஸ்டலுக்கும் டியூஷன் ஃபீஸுக்கும் எடுத்துகிட்டு போயிடுங்க. நான் அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்தவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே சர்டிஃபிகேட் எடுத்துக்கிட்டு மினிமம் 25,000 ரூபா காசை கையில் வச்சுக்கிட்டு டிஎஃப்சி சென்டருக்கு போயிடுங்க. இதில் யாருக்கு காசு தேவையில்லை அப்படின்னா, முதல் பட்டதாரியாக இருந்தால் காசு தேவையில்லை. எஸ்சி எஸ்சிஐ பிரிவினர்களாக இருந்து உங்களுக்கு அந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் எலிஜிபிள் இருந்தால் காசு தேவையில்லை. ஸோ மற்றவர்கள் வந்து அனைவரும், அதாவது 7.5 கேட்டகரியில் இருக்கிறவங்க இருந்தால் காசு கட்ட தேவையில்லை. இந்த 3 கேட்டகரியில் மட்டும் பணம் தேவையில்லை. மற்ற அனைவரும் 25,000 பணம் எடுத்து டிஎஃப்சி போயிடுங்க. ஓகே மக்களே, நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ். இணையத்திலும் இதயத்திலும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.